குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆடி மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 5/8/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 6:04 திதி இன்று மாலை 6:09 வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இரவு 7:32 வரை அஸ்வினி, அதன் பின்பு பரணி நட்சத்திரம். நாமயோகம் இன்று மாலை 4:28 வரை சூலம், அதன் பின்பு கண்டம். கரணம் மாலை 6:09 வரை பவகரணம், அதன் பின்பு பாலவ கரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம் இரவு 7:32 வரை மரண யோகம், அதன் பின்பு சித்த யோகம். சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை பகல் 10:30 நண்பகல் 12 வரை. யமகண்டம் காலை 7:30 9 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. வார சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இரவு 7:32 வரை உத்திரம், அதன் பின்பு அஸ்தம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் புதன்கிழமை, மகாலட்சுமி மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது நன்மை. அதே சமயத்தில் இன்னைக்கு புதா அஷ்டமி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. புதா அஷ்டமி இன்றைக்கி பாருங்கள், விநாயகருக்கு செய்தாலும் நன்மை. இன்றைக்கி புதா அஷ்டமி அப்படின்றதுனால பைரவர் வழிபாடு. தேய்பிரை அஷ்டமி இல்லையா? அப்போ நமக்கு இருக்கிற கஷ்டங்களையெல்லாம் தேய்ந்து தான் போகணும், வளரக்கூடாது. அதனால் இன்றைக்கி அஷ்டமி வழிபாடு செய்வது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளவே சூரியனும் குரு பகவானும், சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் சுக்கிர பகவான், துலாத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், மேஷத்தில் சந்திர பகவான், மிதுனத்தில் அங்கார பகவானும் புத பகவானும். இன்னைக்கு புதன் இரவு 7:45 புத பகவான் கடகராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் வீட்டுக்கு வருகிறார் புதன். சந்திரன் வீட்டில் புதன் வந்தால் நன்மையா? சமம்தான். நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது. நன்மை இல்லை, ஆனால் தீமையும் நடக்காது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா சந்திரன் வீட்டுக்கு புதன் வந்தால் அப்படி ஒன்றும் சுபம் கிடையாது. சரி, இன்றைய தினம் அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி. பைரவர் வழிபாடு எப்படி செய்யலாம்? இப்போது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நான் நிறைய சொல்லிட்டேன். இந்த தீபங்கள், எள்ளு தீபங்கள், மிளகு தீபங்கள் போடுங்க, தேங்காய் தீபம் போடுங்க, பூசணிக்காய் தீபம் போடுங்க, பாவக்காய் தீபம் போடுங்க. அதைவிட சிறப்பு வாய்ந்தது நெல்லிக்கனி தீபம் ஏற்றுவது, அதைவிட சிறப்பு. சரிங்களா? அதே மாதிரி அஷ்டமி திதியில் பைரவருக்கு 21 தீபம் ஏற்றுறது அதைவிட சிறப்பு. எந்த எண்ணெயில் ஏற்றணும்? இலுப்ப எண்ணெயில் ஏற்றணும். அந்த இலுப்ப எண்ணெயில் ஏற்றிட்டு தனம் தரும் வைரவன் தளிரடி போற்றி அப்படின்ற அந்த பதிகத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வராத பணம் வரும். இது ஒன்றா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். ஆனால் ஒரே ஒரு வாட்டி செஞ்சுட்டு எனக்கு வரலையே அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் செய்யணும், ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இதை செய்யும்போது நிச்சயமாக பலன் 100% இல்லை 1000% இது பலிக்கும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 21 இது வரைக்கும் நீங்கள் நிறைய தீபங்கள் ஏற்றிருப்பீங்க, பூசணிக்காய் தேங்காய் எல்லாம் ஏற்று. ஆனால் 21 அகல் வாங்கி இலுப்ப எண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு ஏற்றி வச்சுட்டு அந்த தீபம் எதிர்க்கவே உட்கார்ந்து
இந்த பதிகத்தை 18 முறை படிக்கணும். ஒரு முறைலாம் கிடையாது, 18 முறை படித்தால் நிச்சயமாக நீங்கள் கொடுத்த கடனாக இருந்தாலும் வரும். அதே மாதிரி நீங்கள் கடன் கொடுக்கணுன்னாலும் கடன் அடையக்கூடிய வாய்ப்பை இது ஏற்படுத்தும். செஞ்சு பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, இப்போ நம்ம மிதுன ராசிக்கு பணம் வர்ற தடையில்லாமல் பணம் வர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அடிக்கடி பெருமாள் கோவிலுக்கு சென்று பச்சை பயிறு தானம் செய்து வீட்டுக்கு வரும்போது, அதாவது நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரீங்கள்ல, அப்போ சுமங்கலி பெண்களுக்கு வளையல், மஞ்சள், குங்குமம் தந்து வழி அனுப்பினால் பணவரவு தடையை நீக்கும். தாராளமான பணப்புழக்கத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். செய்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். அதுவும் இந்த ஆடி மாதத்தில் சுமங்கலி பெண்களுக்கு ஒரு நம்மளால் முடிஞ்சது ஒரு ஜாக்கெட் பிட்டு வச்சு வளையல், குங்குமம், மஞ்சள், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு கொடுத்தா அவ்வளோ நல்லது. ஏன்னா பெண்கள் மகாலட்சுமி, மிதுனராசி அதிபதி புத பகவான். புதன் யாருடையது? மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடையது. அப்போ இது செய்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதே போல் பைரவருக்கு இதை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, பழைய விஷயங்களை சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். எதிலும் ஒரு பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். அதே மாதிரி உறவுகளிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்வது நல்லது. ஏன்னா சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளாரே இருக்கிறதுனால ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே போல் 3ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கிறதுனால திடீர் வரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சகோதர வழியிலையும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்கிட்ட அனுசரித்து செல்லுங்கள். பிடிவாத குணத்தை விட்டு கொடுங்கள். அதே மாதிரி குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. வழக்குகளில் இழுபறியான சூழல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் இழுபறியான ஒரு நாளாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினம் தனவரவும் இருக்கும். அதற்கு ஏற்ப செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்லுங்கள். உபரி வருமானம் குறித்த எண்ணங்கள் மனதில் மேம்படக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. உறவுகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். தொழில் சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கும். அதே போல் அருள் தரும் நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஆன்மீக ஒரு விஷயத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணங்கள் ஏற்படும். அரசு விஷயத்தில் மட்டும் பொறுமையோடு இன்றைக்கி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். புதிய நபர்களால் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எல்லோரிடத்திலும் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் இன்னைக்கு செலவுகள் கூடும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு தொழிலில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய நாளாக இருக்குது. வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். அதே சமயத்தில் ஒரு சிறு தொழில் குறுந்தொழில் பண்ணுறவங்க, சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஓங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி இருக்குது. தொழிலில் மேன்மை ஏற்படும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். மனதில் இருந்து வந்த சில கவலைகள்லாம் குறைகின்ற ஒரு தன்மை
பேருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பயணங்களால் இன்றைக்கி நினைத்தது இன்றைக்கி நிறைவேறும். இன்றைக்கி அதிசய வடமேற்கு அதிசயன் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் வருகின்ற ஒரு நாளாக இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உங்களுடைய மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதை வெளிப்படுத்தி அதற்கு உண்டான பாராட்டுகளும் கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. அதே போல் வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. எல்லா விஷயத்திலும் சாதகமான ஒரு சூழல் இன்றைக்கி ஏற்படும். ஆதாரங்கள், வருமானத்திற்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. தொழிலில் மேன்மை ஏற்படும், தொழிலில் வெற்றி கிடைக்கும். சகோதரர்களை அனுசரித்து செல்லுங்கள். பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருந்து வந்ததெல்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட வடக்கு திசை அதிர்ஷ்டன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் இன்றைக்கி உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி விட்டு கொடுத்து செல்வது நல்லது, அனுசரித்து செல்வது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கங்கள் இன்றைக்கி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களால் சுப விரயங்கள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே இன்றைக்கி கருத்து வேறுபாடுகள் இன்றி இருக்கும். அதே மாதிரி எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. வியாபாரத்தில் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடக்கூடிய ஒரு தருணம். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கி சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அதிர்ஷ்ட மேற்கு திசை அதிர்ஷ்டன் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சந்திராசிரமம் இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் நிதானத்தை கடைபிடிங்க. கணவன் மனைவிடைய புரிதல் இருக்கணும். ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும். அதே மாதிரி வித்தியாசமான கற்பனைகளால் உங்களுடைய செயல்களில் தடை தாமதம் ஏற்பட வாய்ப்புகள்லாம் உண்டு. அதே சமயம் எந்த விஷயமாக இருந்தாலும் சிந்தித்து முடிவெடுங்கள். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருப்பது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். செய்கின்ற முயற்சிகளிலும் தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் பயணம் செல்லும்போது வேகத்தோடு செல்லாதீங்க. நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். இன்றைய நாள் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்க. இன்றைக்கி பண்ணிட்டு போனால் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். அப்படி இல்லைன்னா நீர் சம்பந்தப்பட்ட ஒரு பொருள், தண்ணியோ மோரோ நீர் மோரோ ஏதோ ஒன்று நீங்கள் தானம் பண்ணிட்டு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை அதிர்ஷ்டன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன வருத்தங்கள் சிலதெல்லாம் விலகும், சிலதெல்லாம் விலகாது. அதே மாதிரி அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் புத்திசாலித்தனத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, நெருக்கமானவர்களின் சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்குது. சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. கூட்டு தொழில் சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். அதே சமயத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. சகோதர வழியில் அதே மாதிரி
போட்டி பொறாமைகள்லாம் விலகுகின்ற ஒரு வாய்ப்பு இன்றைக்கி ஏற்படுத்தும். கஷ்டமான வேலையை கூட செய்து முடிப்பீர்கள். வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு தன்மை, தொழிலே நடக்கலைன்னு நினைத்தவர்களுக்கு தொழில் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அரசு சார்ந்த உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதே போல் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் இன்றைய தினம் கிடைக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிந்தனை திறனில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கால்நடை பணிகளில் லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. விவசாய துறையிலும் நல்ல லாபத்தை தரும். தாய்மாமன் வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்தல் புரிதல் இருந்தால் நன்றாக இருக்கும். அரசு சார்ந்த உதவிகரமும் கிடைக்கும். அதே சமயத்தில் பிள்ளைகளுடைய படிப்பில் ஒரு முன்னேற்றமான தருணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள். திடீர் தன வரவு நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்க. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்கள் தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். பயணங்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதே சமயத்தில் சகோதர வழியில் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நன்மையை தரும். திடீர் திருமண வாய்ப்பு ஏற்படும். திடீர்னு நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. எவ்வளோ பொண்ணு பார்த்துருப்பீங்க, அது அமைஞ்சிருக்காது. ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு இது அமையக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இன்றைய தினம் இருக்குது. அதே மாதிரி வர்த்தகத்துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு மேன்மை ஏற்படும். நண்பர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். கூட்டு தொழில் சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். தன வரவுகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள், சிந்தனைகள் வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. அதே மாதிரி வெளிப்படையான குணங்கள் மூலம் சில விஷயங்கள், அதாவது பலரின் அறிமுகங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல்லாம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான ஒரு நாளாக, மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, அரசு சார்ந்த பணிகளில் வேகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் இன்றைக்கி அதிகரிக்கும். அதே மாதிரி மனைவி வழியில் ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. அதே மாதிரி மனவள கலை துறையில் இருப்பவர்கள், அதாவது சொல்லுவாங்களே சைக்கார்டிஸ்ட், அந்த மாதிரி துறையில் இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு மேன்மை ஏற்படும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் குடும்பத்தில் பெரியோர்களின் ஆதரவும் இன்றைய தினம் கிடைக்கும். எதிர்பாராத தனவரவு, வீடு மனை வாங்கணுன்ற எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் இன்றைக்கி அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தருகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே,
இன்றைக்கி எதிர்பாராத நல்ல தன வரவு, பயணங்களால் ஆதாயம் இன்றைக்கி ஏற்படும். ஒரு முன்னேற்றம், முயற்சி, எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி எடுத்தாலும் இன்றைக்கி முன்னேற்றம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. திட்டமிட்ட பணிகள்லாம் ஈடேறும். மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். சிறு தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதன் மூலம் உடலில் ஒரு புத்துணர்ச்சி, மனசில் ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு தருணம். இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் ஈடேறும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய நாள் இருக்குது. விற்பனை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வேலைகள் எல்லாம் இப்போ நின்று போன வேலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இன்றைக்கி ஈடேறக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் பலிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் அத்தனையும் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அதே மாதிரி சகோதர வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தேவையற்ற கருத்துகளுக்கு நீங்கள் அதை எடுத்து பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வைத்து கொள்ளாதீர்கள். அதனால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். எதிர்பாராத பணவரவு, அதே மாதிரி வெளியூர் பயணங்களால் நல்ல ஆதாயம், ஆன்மீக சுற்றுப்பயணம் சென்று வரக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அதே மாதிரி விலையுயர்ந்த பொருட்கள் மீது இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தை வையுங்க. எங்கேயாவது கழட்டி வச்சுட்டு தேடாதீங்க. நிறைய பேர் இந்த வைர மோதிரத்தெல்லாம் கூட கழட்டி வச்சுட்டு தேடுவாங்க. அது நானே பண்ணியிருக்கேன் சில நேரத்தில். அதனால் அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்து வந்த தன்மைகள், நன்மைகள், இது எல்லாமே இன்றைக்கி தடைகள், தாமதங்கள், இது அத்தனையும் இன்றைக்கி விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. புதுவிதமான சிந்தனைகள் அத்தனையும் இன்றைக்கி உருவாகின்ற ஒரு தன்மை. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகள் குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.